ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th இருக்க சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம். எதெல்லாம் நமக்கு கவர் ஆகும் அப்படின்னா குரூப் 2ல வரும், குரூப் 4ல், குரூப் 2A மெயின்ஸ்லேயும் வரும். அண்ட் அது இல்லாமல் இது வந்து நமக்கு இப்போ 2 to 3 கொஷின்ஸில் வருது. நம்ம சொல்லும் பொருளும் பார்த்தாலே நமக்கு எதிர்ச்சொல்லும் நம்ம மேக்ஸிமம் எழுதிடலாம். ஸோ நமக்கு இப்போ 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதில் பாருங்கள், குந்த அப்படின்னா உட்காரன்னு சொல்லுவாங்க, கந்தம் அப்படின்னா மனம், மிசை அப்படின்னா மேல். ஆக்சுவலாக அது ரொம்ப 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 நமக்கு இம்பார்ட்டன்ட். மிசை அப்படின்னா சொல்லும் பொருளும் கேட்பாங்க, அதே மாதிரி நமக்கு எதிர்ச்சொல்லும் கேட்பாங்க. அண்ட் அது இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து பிவைக்கியூல கேட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து விசனம் அப்படின்னா கவலை. ஆக்சுவலாக விசனம்னா ஏன் இப்படி விசனமாக உட்காந்துருப்போம் கேட்பாங்க. அதாவது ஸோ விசனம்னா கவலை. மா அப்படின்னா வண்டு. ஸோ இதுவும் பிவைக்கியூல கேட்டிருக்காங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து வாவி அப்படின்னா பொய்கை. இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிவைக்கியூல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வளர்முதல் அப்படின்னா நெற்பயிர். ஏன் வளர்முதல் நெற்பயிர் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நெற்பயிர் வந்து நல்லா வளரும். ஸோ வளர்முதல் அப்படின்னா நெற்பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தரளம் அப்படின்னா முத்து. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஓல்டு புக்லேயும் இருக்குது, நமக்கு பிவைக்கியூல எனக்கு தெரிஞ்சு 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க கைஸ். இது தரளம் அப்படின்னா. பன்னீலம் அப்படின்னா சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வரம்பு அப்படின்னா வரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து களை அப்படின்னா கரும்பு. ஸோ இது நமக்கு இம்பார்ட்டன் தான். நெக்ஸ்ட் அப்படின்னா கா அப்படின்றது சோலை. இது வந்து ஓரெழுத்து ஓர் மொழி அப்படின்றது கூட வரலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி பிவைக்கியூல கேட்டிருக்காங்க. ஸோ குலை அப்படின்னா சிறு கிளைன்னு சொல்லுவாங்க. ஸோ குலை அப்படின்னா சிறு கிளைன்னு சொல்லுவாங்க. அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு மாடு அப்படின்னா இங்கே பக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி மாடுனா செல்வம்னு பார்த்துருப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மாடு அப்படின்னா பக்கம், செல்வம் ரெண்டுமே வரும். நெக்ஸ்ட் வந்து நெருங்கு வலை அப்படின்னா நெருங்கின்ற சங்குகள் அப்படின்றாங்க. அப்புறம் நெருங்கு வலை அப்படின்னா நெருங்கின்ற சங்குகள் அப்படின்றாங்க. கோடு அப்படின்னா குளக்கரை அப்படின்றாங்க. ஆடும் அப்படின்னா நீர் ஆடும்ன்றது. மேதி அப்படின்னா எருமை. ஸோ இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மீதி, பரி, கரி, ஸோ அந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், துதைந்து எழு அப்படின்னா கலங்கி எழு. ஆக்சுவலாக வந்து துதைந்து நீங்கள் எழு அப்படின்னா கலங்கி எழு அப்படின்னு வராங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கன்னி அப்படிங்கும்போது இளமையான வாழை மீன் அப்படிங்க. சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு அப்படின்றாங்க. ஸோ சூடு அப்படின்றது வந்து நெல் அரிக்கட்டுன்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சுரிவளை அப்படின்னா சங்கு. பார்த்தீங்களா, சங்கு வந்து இங்கே ஆல்ரெடி நான் பார்த்தா பனிலம் பார்த்தோம். ஸோ அது சங்கு தான். இங்கே பாருங்கள், சூரிவளை அப்படின்னா சங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 1 or 2 பொருள் வந்து ஒரே சொல்லு இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேரி அப்படின்னா தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பகடு எருமைக்கடா. பாருங்கள், அங்கே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து மேரி எருமை பார்த்தோம். இங்கே வந்து பகடு எருமை கடா கொடுத்துருக்காங்க. பாண்டில் அப்படின்னா வட்டம். சிமயம் அப்படின்னா மலை உச்சி. பார்த்துங்க, சிமயம் அப்படின்னா மலை உச்சின்னு கொடுத்துருக்காங்க. நாளிகேரம் அப்படின்னா தென்னை. நரந்திரம் அப்படின்னா நாரசை அப்படின்றாங்க. கோழி அப்படின்னா அரசமரம். சாலம் அப்படின்னா ஆச்சமரம். ஸோ இது நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. கோழி அப்படின்னா அரசமரம். ஸோ இப்போ இந்த கோழி வந்து கிரிக்கெட்ல கிங் மாதிரி இருப்பாப்புல அப்படின்னு. ஸோ கோழி அப்படின்னா அரசமரம். சாலம் அப்படின்னா ஆச்சாமரம். அதுக்கப்புறம் தாமல்லம் அப்படின்னா பச்சிலை மரம். ஸோ என்னென்ன மரம் நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். என்ன, கோழி, சாலம், தாமலம் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இரும்போந்து அப்படின்னா பருத்த மரம், பனை மரம். பார்த்தீங்களா, ஸோ பருத்த பனை மரம்னா இரும்போது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சந்து அப்படின்னா சந்தன மரம். பாருங்க, சந்து அப்படின்னா சந்தன மரம். நாகம்னா நாகமரம். ஸோ நாகமரம், சந்துன்னா சந்தன மரம். ஓகே. காஞ்சி அப்படின்னா ஆற்று பூவரசுன்னு சொல்றாங்க. ஸோ காஞ்சி அப்படின்னா ஆற்று பூவரசு. யாக்கை அப்படின்னா உடம்பு. ஸோ நமக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிவைக்கியூல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. புணரியோர் அப்படின்னா தந்தவர். ஸோ புணரியோர்னா தந்தவர். புன்புள்ளம் அப்படின்னா புள்ளிய நிலம். ஸோ இது நமக்கு மேட்ச்ல கேட்டிருக்காங்க, பொறுத்துகளை கேட்டிருக்காங்க ஒரு தடவை. நெக்ஸ்ட் தாக்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை. பாருங்க, தாக்கு அப்படின்னா முயற்சி ஆளுமைன்றது. அலை அப்படின்னா கடல் அலை. ஆக்சுவலாக இது வந்து வேறுபாடு இந்த மாதிரி வரும், அலை அலை அப்படின்றது. ஸோ இது கூப்பிடு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இது ஒளி வேறுபாடுல இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அலை அப்படின்னா கடல் அலை அப்படின்னு சொல்லுவாங்க. சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள் அப்படின்னு. சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள் அப்படின்னு சொல்றது. பாடை மாக்கள் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள். ஆக்சுவலாக இது வந்து இப்போ நடந்த குரூப் 2 நினைக்கிறேன். குரூப் 2 2024 கேட்ட கொஸ்டின் இது. பாடை மாக்கள். இது வந்து மணிமேகலையில் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், மணிமேகலையில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து குழி அப்படின்னா ஒன்று கூட்டு அப்படின்னா தோம் அப்படின்னா குற்றம். இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிவைக்கியூல கேட்டிருக்காங்க. தோம் குற்றம் அப்படின்றது. கோண்டி அப்படின்னா மன்றம். ஸோ கோண்டி அப்படின்னா மன்றம். புள்ளம் அப்படின்னா பொன். வேதிகை அப்படின்னா திண்ணை. தூணம் அப்படின்னா தூண். தாமம் அப்படின்னா மாலை. ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
பிவைக்யூல கேட்டுருவாங்க கைஸ். ஆக்சுவலா பிவைக்யூன்னு கேட்டது வந்து நான் என்ன சொல்றேன், குரூப் 2, குரூப் 4 மட்டும் கிடையாது. EO 3 அந்த மாதிரி குரூப் 3 அதுக்கப்புறம் வந்து EO எக்ஸாம் அதிலே கிரேட் 3, கிரேட் 4 இருக்கு. அது இல்லாம வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நிறைய நடந்திருக்கு நமக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது சேர்த்து தான் சொல்றேன் கைஸ். பாருங்க நெக்ஸ்ட் வந்து கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடிகளாக பல கொடிகள் கட்டியது பார்த்தீங்களா? ஸோ கதலிகை அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது அப்படின்னா. ஸோ விசி அப்படின்னா மலை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. சேற்றம் அப்படின்னா சினம், இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க காலம் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக வந்து காலம் இல்லை சரி கலாம் அப்படின்றது போர். இது மூணுமே நமக்கு பிவிக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ் நமக்கு. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து கலாம் அப்படின்றது வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சேற்றமும் கேட்டிருக்காங்க, விசியும் நம்ம கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு என்ன கொடுத்தாங்க, விலோதம் கொடுத்தாங்க, துணியால் ஆனக்கொடி. ஸோ விதோலம் அப்படின்னா துணியால் ஆனக்கொடி. நெக்ஸ்ட் வந்து காலுன்றி கொடி அப்படின்னா கொம்புகள் கட்டும் கொடி. ஸோ அப்புறம் கொடியில எவ்வளவு வித்தியாசமான கொடி. கலர் நிலம் அப்படின்னா ஒவ்வொரு நிலம்னு சொல்லுவாங்க, இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க நவீலம் அப்படின்னா சொல்லல். ஸோ நவீலம் சொல்லல். வையம் அப்படின்னா உலகம், இதே வந்து மேதினி அப்படின்னாலும் உலகம் தான், தாரணி அப்படின்னாலும் உலகம் தான். ஸோ பாருங்க உலகம், வையம் அப்படின்ற வையம், மேதினி, தாரணி, ஸோ எல்லாமே உலகம் தான் இருக்கு. பாருங்க மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல். ஏன்னா மா அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னா உடிச்சதுல வரும். ஸோ மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல். ஈன்ஷிக அப்படின்னா செய்க அப்படின்றது. மின்னாலை அப்படின்னா வந்து மின்னலை போன்றவளை. இது ஒரு பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க கைஸ் நமக்கு. நெக்ஸ்ட் மின்னாள் அப்படின்னா ஒளிர மாட்டாள் அப்படின்றது. பாருங்க ஆக்சுவலாக ரெண்டு டிஃப்ரென்ஸ். மின்னாலைக்கும் மின்னாளுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. தணல் அப்படின்னா நெருப்பு, ஆக்சுவலாக தீனால் நெருப்பு தான் நமக்கு. தாலி அப்படின்னா சமைக்கும் கலன். அணிந்து அப்படின்னா அருகில். தவிர்க்க ஓனா அப்படின்னா வந்து தவிர்க்க இயலாது. ஸோ தவிர்க்க ஓனா அப்படின்னா தவிர்க்க இயலாது அப்படின்னு சொல்றாங்க. யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல். ஏன்னா மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல். நாவறு அப்படின்னா முளைப்ப, நாவறுனா முளைப்ப. தாவா அப்படின்னா கெடாதிருத்தல், நாவானா கெடாதிருத்தல். மைவனம் அப்படின்னா மலைநெல். ஸோ மைவனம் அப்படின்னா மலைநெல். நெக்ஸ்ட் வந்து முருகியம் அப்படின்னா குறிஞ்சி பறைன்னு சொல்றாங்க. ஸோ பாருங்க முருகியம் அப்படின்னா குறிஞ்சி பறை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பூஞ்சினை அப்படின்னா பூக்களை உடைய கிளை. பாருங்களா பூசிலை அப்படிங்கும்போது ஏன்னா பூன்னு வந்துச்சு, ஸோ பூக்களை உடைய கிளை. சிறை அப்படின்னா இறகு. சாந்தம் அப்படின்னா சந்தனம், இது நமக்கு இம்பார்ட்டன்ட், பிவைக்கில் கேட்டிருக்காங்க. சாந்தம் அப்படின்னா சந்தனம்ன்றது. பூவை அப்படின்றது வந்து நாக வனவாய் பறவை அப்படின்றது, இதுவும் நமக்கு பிவைக்கில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ சொல்லும் பொருள் வந்து டேரெக்டாக வந்து ஒரே இதில் கொடுத்துருவாங்க. இல்லாட்டி நம்ம ஒரு லைன் இருக்கும் தெரியுமா, அந்த லைனில் கொடுத்து கோடிட்டு கேட்பாங்க. கோடிட்டு சொல்லுக்கோனா பொருள்சொல் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்க, ஸோ பூவை அப்படின்னா நாக வனவாய் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொல்லம் அப்படின்னா அழகு. கடறு அப்படின்னா காடு. ஸோ இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொல்லம் அப்படின்றாலும் அழகு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இதே பொல்லம்க்கு தான் நம்ம முன்னாடி பொண்ணுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்க முக்குழல் அப்படின்னா கொன்றை, ஆம்பல், மூங்கில். ஸோ முக்குழல் என்ன அப்படின்னா வந்து கொன்றை, ஆம்பல், மூங்கில் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பொலி அப்படின்னா தானிய குவியல். ஸோ பொலி அப்படின்னா தானிய குவியல் அப்படின்றது. உள்ளை அப்படின்னா ஒரு வகைமான, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு, ஆல்ரெடி பிவிக்யூல கேட்டிருக்காங்க உள்ளை அப்படின்றது. நெக்ஸ்ட் பாருங்க வாய் வெறி ஈ அப்படின்னா சோர்வாள் வாய் குளறுதல். ஆக்சுவலாக சொல்லும்போது வித்தியாசமாக பாருங்க, வாய் வெறி ஈ அப்படின்னா சோர்வாள் வாய் குளறுதல். குருளை அப்படின்னா குட்டி. ஆக்சுவலாக வந்து இது பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க, குருளை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இணைந்து அப்படின்னா துன்புறுத்தல். பாருங்க என்ன நை வந்திருக்கு. ஸோ இணைந்து அப்படின்னா துன்புறுத்தல். உயங்குதல் அப்படின்னா வந்து வருந்துதல். பார்த்துங்க. ஸோ துன்புறுத்தல்னா என்ன, வருந்துதல்னா என்ன, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்க படுக்கு உரை அப்படின்னா வந்து நிலத்தில் விழ. கோடு அப்படின்னா கொம்பு. பார்த்தீங்களா, கோடு அப்படின்னா கொம்பு. கல் அப்படின்னா மலை. ஸோ கல்னா மலை. முருகு அப்படின்னா தேன். மனம் அழகு. பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இப்போதான் நம்ம அழகுக்கு வந்து பொல்லம் பார்த்தோம். அதே மாதிரி தேனுக்கு நம்ம என்ன பார்த்தோம், தேனுக்கு வந்து வேரி பார்த்தோம். ஸோ பாருங்க முருகு ஆனாலும் தேன் தான், வேரினாலும் தேன் தான். அதே மாதிரி அழகு அப்படின்றது வந்து அணினாலும் அழகு தான். ஸோ அணினாலும் அழகு தான், பொல்லம்னாலும் அழகு தான், முருகுனாலும் அழகு தான். ஸோ இந்த மாதிரி தான் தமிழில் வந்து ஒரு சொல்லுக்கு வந்து நிறைய பொருள் இருக்கும். பாருங்க மல்லல் அப்படின்னா வளம். ஸோ மல்லல் அப்படின்னா வளம் அப்படின்றது. செரு அப்படின்றது வயல். இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். செரு அப்படின்றது வயல். நெக்ஸ்ட் பாருங்க கறி குத்து அப்படின்னா யானை தந்தம். பார்த்தீங்களா, கறி
ஸோ கரினா என்ன, பரினா என்னன்னு தெரியணும். ஸோ கரி யானை, பரி வந்து குதிரை. ஸோ வந்து யானை தந்தம். போர் அப்படின்னா வைக்க போர். ஸோ போர் அப்படின்னா வைக்க போர் அப்படின்னு வந்துடுது. புதை புரை தப்ப அப்படின்னா குற்றமின்றி. ஸோ இதுவும் பிவிக்கில் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, புரை தப்ப அப்படின்னா குற்றமின்றி. தும்பி அப்படின்னா ஒரு வகை வண்டு. இது வந்து பிவிக்கில் கேட்டிருக்காங்க கைஸ். ஒரு வகை வண்டில தும்பி அப்படின்னா வண்டு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துகளை கேட்டிருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, துவரை அப்படின்னா பவளம். ஆக்சுவலா வந்து தரளம் வந்து நம்ம முத்துன்னு பார்த்தோம். ஆக்சுவலா அதுவும் இந்த துவரை பவளமும் மாத்தி மாத்தி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பான். நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அடிக்கடி நிறைய பேர் இதுக்கு தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ துவரை அப்படின்னா பவளம், தரளம் அப்படின்னா முத்து. ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிவைக்குள்ள நிறைய கேட்டிருக்காங்க. இது ஓல்டு புக்லயும் இருக்கு நமக்கு. நெக்ஸ்ட் மறை அப்படின்னா தாமரை மலர். பாருங்க, மறை தாமரை மலர். நெக்ஸ்ட் வந்து விசும்பு அப்படின்னா வானம். அதே அசும்புன்னு கேட்டோம் அப்படின்னா நிலம்னு வரும். ஸோ அப்போ விசும்பு வானம், அசும்பு அப்படின்னு நிலம், இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். நெக்ஸ்ட் மதியம் அப்படின்னா நிலவு. தேங்கு அப்படின்னா தேங்காய், இசை அப்படின்னா புகழ். புகழ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இசை அப்படின்னா பண்ணுன்னு சொல்லுவாங்க, புகழ்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்கு அப்படின்னா தேங்காய். வருக்கை அப்படின்னா பலாப்பழம். ஆக்சுவலாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிவைக்கில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் பிவைக்கில் வந்திருக்கு. அதே மாதிரி மதியம் நிலவு, சந்திரன் சூரியன், அதுக்கும் நம்ம நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். நிறைய தடவை கொஸ்டின்ஸ் இப்படி கேட்பாங்க, நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெற்றி அப்படின்னா உச்சி. மால்வரை அப்படின்னா பெரிய மலை. ஸோ பாருங்க, மால்வரைன்னா பெரிய மலை. மடுத்து அப்படின்னா பாய்ந்து. ஸோ கொழு நிதி அப்படின்னா திரண்டர நிதி. ஸோ கொழுனா நிறைய இருக்கு. ஸோ திரண்டர நிதி அப்படின்றது. மறுப்பு அப்படின்னா கொம்பு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா பாருங்க, ஏன் அப்படின்னா இப்பதான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கோடு வந்து கொம்புன்னு பார்த்தோம். ஸோ கோடுனாலும் மறுப்புனாலும் கொம்பு. அது மாதிரி பாருங்க, வெறி அப்படின்னா மனம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம மனம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கந்தம் பார்த்தோம். கந்தம் அப்படின்றது மனம். அதே மாதிரி முருகு அப்படின்றதும் மனம் தான் பார்த்தோம். பாருங்க, இங்கே கொடுத்தா வெறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து வெறி அப்படின்னா இது, இதே வந்து இப்படி வந்து வே நெடில் வேவும் குரில் ரீயும் வந்துச்சு அப்படின்னா நம்ம தேன் பார்த்தோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து வெறி அப்படின்றது மனம். இதே மனத்தை தான் நம்ம கந்தம்னு சொல்லுவோம், முருகுன்னு சொல்லுவோம். இதே வந்து இந்த வெறி அப்படின்னா நம்ம தேன். ஸோ நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க அதுக்கும் இதுக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, கழனி அப்படின்றது வயல். ஆக்சுவலி இது வந்து நம்ம சமந்தரெல்லாம் பார்த்துருக்கோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. கழனி அப்படின்றது வயல். நெக்ஸ்ட் பாருங்க, செரி அப்படின்னா சிறந்த. இயறிய அப்படின்னா ஓட. அடிசில் அப்படின்னா சோறு. ஸோ நமக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா வந்து அடிசில் அப்படின்னா சோறு அப்படின்றது. மடிவு அப்படின்னா சோம்பல். கொடி எனவர் அப்படிம்பாங்க பாருங்க, கொடி. கொடி பாருங்க, கொடி எனவார் அப்படின்னா மகளிர். மகளிர் தான் கொடியனார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நற்றவம் அப்படின்னா பெருந்தவம். இது ஆல்ரெடி வந்து பிவைக்கில் கேட்டிருக்காங்க. பெருந்தவம்னா நற்றவர் அப்படின்றது. வட்டம் அப்படின்னா எல்லை. வேற்றம் அப்படின்னா வெற்றி பாருங்க. ஸோ வேற்றம் வெற்றி. அள்ளல் அப்படின்னா சேரு. ஆக்சுவலா பாருங்க, செரு வயல் பார்த்தோம், இது சேருன்றது அள்ளல்னு பாக்குறோம். பள்ளனம் அப்படின்னா நீர்மிக்க வயல். பாத்தீங்களா, பள்ளனம். சோ பள்ளனம் அப்படின்னா நீர்மிக்க வயல். வெறி அப்படின்னா அஞ்சி. பாருங்க, இங்க வெறி அஞ்சி. இதே வாய் வெறி அப்படின்னா வாய் வந்து குளறுதல் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா ஒரே வாய் அப்படின்ற ஒரு இருந்துச்சுன்னா மீனிங்கே மாறுது. நெக்ஸ்ட் பார்ப்பு அப்படின்னா கொஞ்சம். நெக்ஸ்ட் வந்து நாவலரோ அப்படின்னா நாள் வாழ்க என்று போற்று வாழ்த்து. ஆக்சுவலா நால்வரோ அப்படின்னா நாள் வாழ்க. அதான் நீ ஃபுல்லா நல்லா வாழ்கன்ற மாதிரி. ஸோ இசை தாள் அப்படின்னா வந்து ஆர்வத்தோடு கூவுதல். ஆக்சுவலா இசைத்தாள் இசைப்பாடவும் நம்ம வந்து ஆர்வமா வந்து பாடுவோம். அதான் பாருங்க, ஆர்வத்தோடு கூவுதல் அப்படின்றது. நந்து அப்படின்னா சங்கு. ஆக்சுவலா சங்கு 6 2 தடவை பார்த்துட்டோம். பணிலம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சூரி வலை பார்த்தோம். சூரி வலை, பணிலன், சங்கு. கமுகு அப்படின்றது பாக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இது 6th பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து புரிசை அப்படின்னா மதில். இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். நெக்ஸ்ட் வந்து அணங்கு அப்படின்னா தெய்வம். சில்க் காற்று அப்படின்னா தென்றல். ஸோ தென்றல் வந்து வீசும்போது நமக்கு ஜில்லுன்னு தான் காத்து. ஸோ சில்க் காற்று அப்படின்னா தென்றல். நெக்ஸ்ட் வந்து புள்ளை அப்படின்னா சாளரம். பார்த்தீங்களா, புள்ளை. ஆக்சுவலா குலை வேற புள்ளை வேற, நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ புள்ளை அப்படின்னா சாளரம். நெக்ஸ்ட் மாக்கால் பெருங்காட்சி. ஆக்சுவலா மா கடல்னு பார்த்தோம், அது பெரிய கடல். இது மாக்கால் அப்படின்னா பெருங்காட்சி. டிஃபரன்ஸ் பார்த்தா முன்னீர் அப்படின்னா கடல். ஏன் அப்படின்னா நம்ம 7th ஏற்கனவே பார்த்திருப்போம், முன்னீர் வழக்கம்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருப்பான்னு. ஸோ முன்னீர் அப்படின்னா கடல். பனை அப்படின்னா முரசு. கடம்பம் அப்படின்னா நீர்நிலை. ஓவு அப்படின்னா ஓவியம். இது நம்ம 7th பார்த்திருப்போம், ஓவு ஓவியமா.
நெக்ஸ்ட் நியமம் அப்படின்னா அங்காடி. ஆக்சுவலா வந்து நியமம் அப்படின்னா வந்து அங்காடினா அங்கதான் நம்ம நியமம் வச்சு ஒண்ணு பண்ணுவோம். ஸோ வின் அப்படின்னா வானம். பாத்தீங்களா, வின் அப்படின்னா வானம். ரவி அப்படின்னா கதிரவன். இப்பதான் சொன்னேன் நமக்கு வந்து கதிரவனுக்கும் நிலவுக்கும் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் நிறைய கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கணும்னு சொன்னேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் கமுக்கு பாக்கு. இப்பதான் பார்த்தோம். அறம் அப்படின்னா நற்செயல் அப்படின்றது. ஞானம் அப்படின்னா அறிவு. விரதம் அப்படின்னா மேற்கொண்ட நன்னெறி. ஆக்சுவலா விரதம் அப்படின்னா நோம்புன்னு கூட வரும், வேற ஒரு இடத்துல நோம்பு வரும். இது வந்து மேற்கொண்ட நன்னெறி அப்படின்றது. வெகுள்ளி அப்படின்னா சினம். நசை அப்படின்னா விருப்பம். நல்கல் அப்படின்னா வழங்குதல். பிடி அப்படின்னா பெண் யானை. வேலமான யானை. இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி குரங்குக்கும் வரும், அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யா அப்படின்னா ஒரு வகை மரம். இதுவும் வந்து பிவிக்கில கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும். ஆறு அப்படின்னா வலி. இவ்வளவுதான் கைஸ். நமக்கு 9th வந்து சொல்லும் பொருளும் வந்து 150 தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதே மாதிரி நம்ம 6th, 7th, 8th எல்லாமே பார்த்துருக்கோம். இதோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் அப்டேட் பண்ணிடுவேன். அதே மாதிரி தமிழுக்கு வந்து பார்ட் ஏ பகுதி ஆ, பகுதி ஆ இ, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3க்குமே வந்து வேர் டு ஸ்டடி வந்து பேஜ் நம்பர்ஸோட பார்ட் ஏ வந்து எப்படி நம்ம நியூ புக் ஓல்டு புக் எங்க கவர் ஆகுது எல்லாமே நான் சேர்த்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.